மார்கழி மாதம் 5ஆம் நாள் பஜனை பாடலை பார்ப்போமா? முதலில் விளக்கத்தையும் பின் பாடலையும் பார்ப்போம். இந்த பாடலில் ஆண்டாள் கண்ணனை பல பெயர்களாலும் புகழ்கிறாள். அவன் ஆச்சரியங்களை செய்பவன் மாயன், மதுரையில் பிறந்தவன், தூய யமுனை நதிக்கரையில் விளையாடியவன், ஆய குலத்தில் ஒளிரும் விளக்கு போல பிறந்தவன், தாமோதரன், அன்னை யசோதை கட்டிய கயிறு தன்னில் தழும்பு பெற்றவன். நாம் சுத்தமாக தயாராகி மனம் வீசும் மலர்களை எடுத்துக்கொண்டு அவனை வணங்கி பாடி மனதில் அவனை நினைத்தால் கடந்த பாவங்களும் வருவதற்காக காத்திருக்கும் பாவங்களும் எல்லாம் தீயில் விழும் தூசு போல அழிந்து போய்விடும் என ஆண்டாள் உறுதியாக சொல்லுகிறார். இதுவே பக்தியின் மகிமை, கண்ணன் நாமத்தின் வல்லமை. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆய குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பே